நோன்பு நோற்ற ஒரு தவறு, ஒரு பாவம் ஏற்பட்டுவிடும். இப்படியான நிலையை தவிர்க்க நாம் சரியான முடிவை, மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்களை சரியாக கவனித்து செயல்பட வேண்டும். நம்ம இதுவரைக்கும் சொன்ன அந்த கிராமவாசி சொன்ன அந்த சாட்சியத்தை ரசூலுல்லாஹ் ஏற்ற விதமும், வாகன கூட்டம் சொன்ன அந்த செய்தியை நபி அவர்கள் மறுத்த விதமும், அவர்களுக்கு மட்டும் அந்த சட்டத்தை சொன்னது இல்லாம நமது பகுதிக்கு உட்பட்ட அந்த பிறை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிற பகுதியை சார்ந்தவர்களுக்கு அது அவர்களுக்கான பிறை முடிவாக இருக்கும் என்ற செய்தியும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவில் பார்க்கப்பட்ட பிறையை மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுதான் நபி வழி என்று சொன்ன அந்த செய்தியும் நமக்கு தெளிவாக இது நம்முடைய பகுதிக்கு உட்பட்ட பகுதியில தான் அந்த பிறையை தீர்மானிக்கிறத வச்சு நம்முடைய வணக்க வழிபாட்டை தீர்மானிக்கணும் என்ற செய்தி புரிகிறது. அதே மாதிரி குர்ஆனில் ரமலான் சம்பந்தமாகவே அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசுகிறான். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. முதல்லின் நாஸ், இது மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டும் அப்படின்னு இந்த குர்ஆனுடைய வர்ணனை அல்லாஹ் சொல்லி, குர்ஆன்ங்கிறது ரமலான் மாசத்துலதான் அருளப்படுவதற்கு ஆரம்பமான செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ ஃபல் யஸும்ஹு, அவர் அதில் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். இந்த கேள்வி, உங்கள யார் அந்த ரமலான் மாதத்தை அடைகிறாரோ என்ற அந்த கேள்வியே ரமலான் மாதத்தை உங்களில் அடையாதவரும் இருப்பார் என்ற விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது. உங்கள யார் ரமலான் மாதத்தை அடைகிறீங்களோ அப்படின்னா ரமலான் மாதத்தை அடையாதவரும் இருப்பார் என்ற கருத்தும் உள்ளடக்கித்தான் அந்த வசனத்துல இருக்குது. அப்போ ஒரு சாரார் உலகத்துல, ஒரு சாரார் ரமலான் மாதத்தை அடைவார்கள், ஒரு சாரார் ரமலான் மாதத்தை அடையாமல் இருப்பார்கள் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை நமக்கு புரிய வைக்கிறது. ஆனா இதுக்கு வேற விளக்கம் கொடுப்பாங்க. என்ன விளக்கம்? உங்களில் ஷஹீத, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, உங்கள யார் அந்த மாதத்தை பற்றி சாட்சி சொல்றாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு வைக்கணும். யாராவது ஒரு ஆளு எந்த உலகத்துல இருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சாட்சி சொல்லுவாங்கல்ல, அவர் நோன்பு வைக்கணும் அப்படிங்கறதான் பேசுறதுன்னு விளக்கம் சொல்லுவாங்க. ஒருவேளை அதுதான் விளக்கமா இருந்துச்சுன்னா சாட்சி சொல்றவங்க மட்டும்தான் நோன்பு வைக்கணும், பாக்கி யார் நோன்பு வைக்க கடமை இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை வரும். உங்கள யாரு அந்த மாதத்தை பற்றி சாட்சி சொல்றாரோ, எந்த நாட்டுல இருந்து எந்த ஊர்ல இருந்து யாராவது சாட்சி சொன்னாங்கன்னா அவங்க மட்டும் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கு. மார்க் அந்த முடிவை சொல்லுதா? சாட்சி சொல்வது சிலராக இருக்கலாம், அது நம்பகமான சாட்சியா, அது உறுதியான தகவலா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பரிசீலனை செய்து அது அல்லாஹ்வின் மீது அவர்கள் சத்தியமிட்டு சொன்ன பிறகு அந்த சாட்சி சொன்னவர்களும் அந்த மாதத்தை ஆரம்பித்து நோன்பு வைப்பாங்க. அந்த சாட்சியை சொன்ன பிறகு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அதை தெரியப்படுத்தின பிறகு பாக்கி எல்லாருமே அந்த சாட்சியை வச்சுதான் நோன்பு வைப்பாங்க. அப்படினால ரசூலுல்லாஹ் காலத்துல கிராமவாசி 2 பேர் தான் சொன்னாங்க, அமரன் நாஸ். அந்த 2 பேரும் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் தான் கட்டளையிட்டாங்க. எல்லாரும் பிறையை பார்த்தாங்களா? எல்லாரும் பிறையை அவருடைய கண்ணால பார்த்தாங்களா? இல்ல. அந்த பகுதியில சிலர் பார்த்தார்கள், அது நம்பகமான சாட்சியாக வந்தது, அதன் அடிப்படையில் தான் முடிவு செஞ்சான். அப்படி இருக்கும் போது இந்த ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ என்பது அந்த மாதத்தை அடைவதை பற்றி தான் பேசுகிறேன் தவிர சாட்சி சொல்வதை பற்றி பேசவில்லை என்பதை ஏனைய ஹதீஸ்கள் மூலம் நாம் தெளிவாக புரியலாம். அப்போ உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ என்ற கேள்வியின் மூலம் அந்த மாதத்தை அடையாதவரும் இருப்பார் என்ற விஷயம் நமக்கு புரிகிறது. ஆனா உலகத்துல எல்லாரும் ஒரே நாள்ல தான் நோன்பு வைக்கணும், ஒரே நாள்ல தான் பெருநாள் கொண்டாடணுங்கிற அந்த விஷயமே, அந்த கருத்தையே மார்க்கம் சொல்லவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமாக இதுல ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, எல்லை அப்படின்னா எது எல்லை? ஒரு பகுதிக்கு உட்பட்ட இடத்துல இருந்து பிறையை பார்க்கணுங்கிறது ஹதீஸாக இருக்குது. நம்ம அடைவோம், ரமலான் மாதத்தை அடைவோம், சிலர் அடையாம இருப்பாங்க, இல்ல சிலர் அடைவாங்க, நம்ம அடையாம இருப்போம். இந்த மாதிரியான வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளவு குர்ஆன் வசனங்கள், இவ்வளவு ஹதீஸுகள் நமக்கு தெளிவாக சொல்லுது.
அப்ப இந்த ஹதீசுகள் குர்ஆன் வசனம் படி நம்ம எல்லைங்கிறத நம்மளே எப்படி தீர்மானிக்கலாமா? தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டுல எங்க பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்வோம், தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி வேற எங்க பிறை பார்த்தாலும் ஏற்றுக்க மாட்டோம்னு நம்மளே முடிவு செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த விஷயத்தை நாம முடிவு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. இப்படி அனுமதி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸௌம் யௌம தஸூமூன், நோன்பு என்பது நீங்கள் முடிவு செய்யும் நாளில் தான். அல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன், பெருநாள் என்பது நீங்கள் முடிவு செய்யும் நாளில் தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு நாளை முடிவு செய்யறது அப்படியா? அப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் 29வது நாளில் பார்க்கணும், பிறை தென்பட்டா அடுத்த மாதத்துடைய முதல் நாளை தீர்மானிக்கணும், தென்படலைன்னா 30 பூர்த்தி செய்யணும். இந்த வரையறையெல்லாம் நம்ம பேணணும். அப்ப நீங்களே முடிவு செய்யலாங்கிறத எதை சொல்றாங்க? எது நமக்கு வரையறையாக சொல்லப்படலையோ அந்த விஷயத்தை உள்ளடக்கித்தான் இது சொல்லப்படுகிறது. எது சொல்லப்படல, இங்க பகுதியாக நீங்க எதை தீர்மானிக்கிறது நேரடியாக ரசூலுல்லாஹ் சொல்லல. நபிகளாருடைய காலத்துல இப்ப உள்ள பகுதி பிரிவினைகள் இருந்துச்சான அதுவும் கிடையாது. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இந்த பிரிவுகள்லாம் அப்படியே இருந்துச்சா? அதுவும் கிடையாது. அப்ப இந்த விஷயத்தை மட்டும் நாம் தீர்மானிக்கலாம் என்ற கருத்துலதான் அஸ்ஸௌம் யௌம தஸூமூன், நீங்க நோன்பு முடிவு செய்யக்கூடிய நாளில் நீங்கள் நோன்பு நோடுங்கள் என்ற அந்த பொதுவான வார்த்தை வடிவம் இந்த விஷயத்திற்கு நமக்கு ஒரு அனுமதியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அனுமதியின் பேர் தான் நமது பகுதியாக தமிழ்நாட்டை நாம் முடிவு செய்து தமிழ்நாட்டில் எங்கு பிறை தென்பட்டாலும் அந்த பிறையின் தகவலின் அடிப்படையில நாம் நம்முடைய நோன்பையும் பெருநாளையும் முடிவு செய்யலாம் என்ற செய்தியை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்னும் சில பேர் இது மாதிரி உலக பிறை, சர்வதேச பிறை, சவுதி பிறைன்னு சொல்லி மக்களை ஒரு பக்கம் ஒரு கூட்டம் குழப்பிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் டவுன் காசியின் அறிவிப்பு தான் வேத வாக்கு என்ற மனநிலையில பலருக்கிறாங்க. நியூஸ் சேனல்ல அல்லது டவுன் காசியுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புல எப்ப அவர் ரமலான் ஸ்டார்ட்னு சொல்றாரோ அப்ப மட்டும்தான் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறாங்க. இப்ப பல ஆண்டுகள்ல நீங்க பார்த்திருக்கலாம், டவுன் காசி என்பவர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் தான். அவருடைய பணியே என்னன்னா, பிறை பார்க்க தகவல் வருதுன்னா, அங்க பிறை பார்ப்போம், இங்க பிறை பார்க்க தகவல் வருதுன்னா அது சரியா தவறா அப்படின்னு அவர் விசாரிக்கணும். உண்மையிலேயே பார்த்தானா இல்லையான்னு அவர் ஆராயணும். அவர்கிட்ட தகவல் வரும்போது அதை அலட்சியப்படுத்திடக் கூடாது. அது ஆராய்றதுதான் அவருடைய வேலையே. ஆனா அதை அவர் செய்யல. அவர் என்ன முடிவாக எடுத்திருக்கிறாரோ அந்த முடிவின்படிதான் அவர் செயல்பட்டிருக்கிறார். பல ஆண்டுகள்ல பிறை பார்க்க தகவல் தமிழ்நாட்டிலிருந்து வரும். டவுன் காட்சியுடைய நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுல எங்க பிறை பார்த்தாலும் அங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருக்கிறாரு. டக்குன்னு ஏதாவது தமிழ்நாட்டு எங்க பிறை பார்க்க தகவல் வரணும்னா டக்குன்னு ஆந்திரால இருந்து கிடைக்கிற பிறையை ஏற்றுப்பாரு. அது போன மாசம் கூட அப்படித்தான் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கு என்ன ஆதாரம்னு உங்களுக்கு காட்டுவோம். இப்ப இந்த மாதிரி டவுன் காசி பிறை பார்க்க தகவல் வரும்போது விசாரிச்சாரான்னா பல ஆண்டுகள்ல அந்த தகவலை மக்கள் அவருக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அதை கண்டுக்காம இல்ல பிறையெல்லாம் தெரியல, நீங்க சாபான் மாசத்தை 30 ஆக்குங்க, அடுத்த நாள் தான் நோன்பு ஆரம்பம் அப்படின்னு அறிவித்த வரலாறுகள் இருக்குது. அத மக்கள் யோசிக்காம, எல்லாருடைய கையிலும் போன் இருக்குது, எல்லார்ட்டையும் அல்லாஹ்வின் மீது சாட்சியம் வெட்டி பிறை பார்த்ததாக தகவல் சொன்ன செய்தி கண் முன்னால் வந்து நிற்கும். இருந்தாலும் டவுன் காசி சொல்லல, அது வந்து விசாரிச்சாரா? இல்ல விசாரிச்சு இல்ல இவங்க வளர்றாங்க, இவங்க தப்பா சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் செய்யல, இப்படி ஏதாவது சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கு. விசாரிக்கவும் இல்ல, அந்த பிறை நிலைப்பாட்டுடைய விஷயத்துல அவங்க உலகத்துல எங்க பிறைய பார்த்தாலும் அதை தீர்மானிக்கணும்னு முடிவு இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய நிலைப்பாட்டிலாவது உலகத்துல எங்க பிறை பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்ற அந்த நிலைப்பாட்டிலாவது அவங்க சரியா இருக்கிறாங்களா, அவங்களுக்குள்ளேயே கருத்து ஒற்றுமை இருக்குதா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, முதல்ல அவங்களே குழம்பி போய் இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்லணும். அவங்க குழம்புறதுனால இந்த கருத்துக்கு அது ஆதாரங்கிறது நம்ம நிலைப்பாடு இல்லை. ஆதாரங்கிறது என்ன ஹதீஸ் அடிப்படையில, என்ன குர்ஆன் வசன அடிப்படையில நம்ம உள்ளூர் பிறை பிரச்சாரம் செய்யறோங்கிறத நம்ம விளக்கமா சொல்லியாச்சு.
இன்னொரு பக்கம் அந்த கருத்தை சொல்லக்கூடியவங்க, சர்வதேசத்திலே சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு மத்தியில குழம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்பதை கூடுதல் தகவலாக அவர்களுடைய குழப்பங்களோடு மக்களும் சேர்ந்து குழம்பி அமல்களை நாசமாக்கிவிடக் கூடாது என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு அவர்களுடைய முரண்பாடுகள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வீடியோ வடிவில் அவங்களுக்கு போட்டு காட்டுவோம். முதலாவது வீடியோ. பார்க்கப்பட்ட உறுதியான தகவல்கள் வரும் பட்சத்தில் அந்த தகவலை எடுத்துக்கொள்வதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் சர்வதேச சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம். எம்முடைய நிலைப்பாடு என்ன? இவ்வுலகில் எங்கு பிறை பார்க்கப்பட்டாலும் அல்லது அந்த பிறை பார்க்கப்பட்ட தகவல் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தால் உடனடியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். என்ன சொல்றாருன்னா, நாங்க சர்வதேச பிறை நிலைப்பாட்டு இருக்கிறோம். சர்வதேசத்துல உலகத்துல எங்கு பிறை பார்க்கப்பட்ட தகவல் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதே கூட்டத்தில் அந்த அமைப்பை சார்ந்த இன்னொருவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு இரண்டாவது விஷயத்தில் பார்த்து முடிவெடுக்கிற விஷயத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் மொத்த சமுதாயமும் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை. இப்ப இவர் என்ன சொல்றாரு? இவரும் இதுக்கு ஃபர்ஸ்ட் பேசினாரு. அவருடைய சலஃபி என்ற கொள்கையை சார்ந்தவர் தான். அவர் சொன்னது உலகத்துல எங்க பிறை தென்பட்டாலும் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. இவருடைய இந்த பயான்ல இரண்டாவது ஆள் என்ன சொல்றாரு? அப்படி ஏற்றுக்க கூடாது, ரசூலா அப்படி சொல்லல. எந்த பகுதியில நம்ம பிறை தென்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வது ரசூலா சொல்லல அப்படின்னு அவர்களுக்குள்ளேயே ஒருவர் ஒரு கருத்தும் இன்னொருவர் வேற ஒரு கருத்தும் சொல்றாங்கிறத நம்ம இந்த வீடியோ வடிவுகள் நமக்கு தெரியப்படுது. பொதுவா மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள், முரண்பாடுகளோடு அவர்களுக்கு மத்தியிலே சரியான தெளிவு இல்லாமல் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு பிரச்சாரம் செய்யும் போது அது மக்களுக்கு இன்னும் கூடுதலான குழப்பங்களை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நாம எங்கேயிருந்து சாட்சி வந்தாலும் அதை ஏற்றுப்போம், அது இந்த பகுதி தான் இந்த பகுதி தான் அப்படிங்கிற எந்த வரையறையும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. மூணாம் முஸ்லிமான ஒரு ஆள் சாட்சி சொல்றாரு, பிறை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் எந்த மொழி பேசுறவனாலும் இருக்கலாம், எந்த ஊரை சார்ந்தவரானாலும் இருக்கலாம், அந்த சாட்சிங்கிற வந்துருச்சுன்னா உடனே ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எவ்வளவு நேரம் பல விஷயங்கள் எப்படியெல்லாம் சாட்சியை நமது பகுதிக்கு உட்பட்ட சாட்சியை ஏற்கணும், பிற பகுதியை சார்ந்தவர்களுடைய சாட்சிக்கு நமக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிற நபிவழி ஆதாரங்களோட தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நபிவழிக்கு மாற்றமாக இவருடைய பேச்சு இருக்கு. இவர் யாருன்னா அந்த அமைப்புடைய பொதுச் செயலாளர், அந்த சலஃபுடைய அமைப்பாக சொல்லப்படுகிற அந்த அமைப்புடைய பொதுச் செயலாளராக இப்ப இருக்கிறார். இவர் ஒரு ஆலிமா என்றுதான் மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்துகிறார். இப்ப இவ்வளவு நபிவழிகளை இவர் பேசுவதை முழு வீடியோ கூட நீங்க பாருங்களேன். நம்ம சொன்ன ஆதாரங்கள் எதுக்குமே பதில் இருக்காது. இப்னு அப்பாஸ் அவர்கள் சிரியால பார்த்தது மதீனால ஏத்துக்கிறதா சொன்னாமே, எதுக்குமே பதில் இருக்காது. இவர் சொன்னது மட்டும் இல்ல, வேற யாரு பேசுறதுலயும் அந்த ஆதாரத்திற்கும் வேற எந்த ஆதாரத்திற்கும் பதில் கிடையாது. இந்த ஆதாரத்தை சிரியாவில பார்க்கப்பட்ட பிறகு மதீனால ஏத்துக்கிற இந்த ஆதாரத்தை அவங்க சொல்லக்கூட மாட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய மனநிலை இருக்குதுங்கிறத பாத்துங்க. அப்ப இவர் சொன்னது அந்த பகுதிக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு இல்ல, உலகத்துல எங்க பார்த்தாலும் ஏத்துக்கிறான்னு சொல்றாரு. இவருக்கு பதில் கொடுக்கிறத நம்ம கொடுக்கிறத விட அவருடைய அமைப்பை சேர்ந்து இன்னொருவரை, அவருடைய கொள்கையை சார்ந்த இன்னொருவரை மிக தெளிவாக கொடுக்கிறார், சரமாரியா கொடுக்கிறார். அப்ப இவ்வளவு தெளிவா நமக்கு விளக்கப்பட்டிருக்க மார்க்கத்தில் நம்ம இதுக்கப்புறம் சர்வதேச பிறைய எந்த அடிப்படையில் சரி காண்றோம். ஆகவே மன்ஹஜ் ஸலஃபை பின்பற்றக்கூடிய மக்கள், இந்த மார்க்க கல்வியை அமானிதம் என்று கருதக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த நடைமுறை அதாவது நம்ம தமிழகத்துல, இந்தியாவில், அதே மாதிரி இலங்கையில பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையை பின்பற்றி கொண்டு வரும்போது நாங்கள் தனித்து சர்வதேச பிறையின் பக்கம் போவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வது உண்மையிலே மன்ஹஜ் ஸலஃப்க்கு எதிரானது, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அந்த அம்சங்களுக்கும் எதிரானதாகவும் முரணானதாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம விளங்கணும். ஆகவே இந்த மக்கள் என்ன செய்யணும்? இதுல இருந்து விலகி கொள்ள வேண்டும். ஏன்னா கொள்ளுங்க அப்படின்னு அவருடைய அமைப்பை சேர்ந்து ஒரு ஆள் எதை செய்யணுங்கிறாரோ அதை செய்யாதீங்கன்னு இவர் சொல்றாரு. ஒரு பக்கம் ஆளு சர்வதேசத்துல ஏத்துங்கன்னு ஒரு பக்கம் சில பிரச்சாரம் பண்றாங்க. அதே கொள்கையை அதே குழுவை சேர்ந்தவர்களை இன்னொரு பக்கம் அது விலகுங்க அப்படின்னு அவர்களுக்கு மத்தியே பல பிரச்சனைகள் இருக்குது. இதுல இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, இந்த மாதிரி சர்வதேச பிறைங்கிறது மன்ஹஜ் ஸலஃபுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானதுங்கிறார். இந்த மன்ஹஜ் ஸலஃப்ங்கிறதே மதுஹப் மாதிரி தான்.
அதுக்கு இஸ்லாத்துடைய ஆதாரங்கள் எல்லாம் கிடையாது. முன்னாள் வாழ்ந்த நல்லவர்களை பின்பற்றணும், அவங்களுடைய கருத்தை அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்குது. அது விரிவாக பேசப்படக்கூடிய விஷயம். ஆனா அடுத்தது இவர் என்ன சொன்னாரு, இஸ்லாமிய அடிப்படைகளுக்கும் எதிரானது, மார்க்க ஆதாரங்களுக்கும் புறம்பானது எது சர்வதேச அளவில் பெரிய தீர்மானிக்கிறது சொல்லி அவங்களுடைய அமைப்பை சேர்ந்த இந்த அறிஞரும் சொல்றாரு. இன்னும் கூடுதலாக இவர் சொல்றாரு. அடுத்த பாருங்க. அடுத்து இந்த மாதிரி சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களுக்கு இரண்டாவது என்ன விதமான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா, இவர்கள் உம்மத்தை பிரித்த அந்த குற்றத்திற்கு ஆளாகிறாங்க. முஸ்லிம் உம்மத் அவர்களை ஒற்றுமையாக பெருநாளை கொண்டாடாம ரசூல்லா சொன்னாங்க, இந்த உம்மத்துல 2 நாள் சந்தோஷத்துக்குரிய நாட்கள். அந்த 2 நாள் என்ன பண்றாங்க, இவங்க கூறு போட்டு பிரிவினை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் என்ன செய்யறாங்க, பிரிவினை உண்டாக்குறாங்க. அப்ப இந்த குற்றம் அதை செயல்படுத்தக்கூடியவங்களுக்கு ஏற்படும். இதுல என்ன சொல்றாருன்னா, சர்வதேச பிறை உலக பிறை நிலைப்பாட்டை உள்ளவங்க தான் மக்களை பிரிக்கிற வேலையை செய்யறாங்க. அவங்களாலதான் இந்த பிறை குழப்பங்கள் பிறை பிரிவினைகள் வருது அப்படிங்கிற செய்திய நம்ம சொல்றதை விட, நம்முடைய அந்த விமர்சனங்களை விட இன்னொரு ஒரு படி மேலாக பிரித்த பாவம் அவர்களுக்கு வருகிற வார்த்தையோடு சேர்த்து அவருடைய அமைப்பை சேர்ந்த இந்த அறிஞர்கள் சொல்றார். இன்னும் கூடுதலா நம்ம என்ன ஆதாரத்தை பல ஆண்டுகளாக எடுத்து சொல்லி வருகிறோமோ அதே ஆதாரத்தை வைத்து இதே அறிஞர் சொல்லுவாரு. அவங்களுக்கான மறுப்பாக இவரே பேசுவார். அடுத்தது நம்ம சர்வதேச பிறையின் அடிப்படையில் செயல்படலாம்னு சொல்றாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் நம்ம திரும்ப திரும்ப இதான் கேட்கிறோம். இது நாள் வரைக்கும் சஹாபாக்கள்கிட்டயோ தாபின்கள்கிட்டயோ அந்த 3 தலைமுறை சொல்றோம்ல, இவங்கள்ட்ட ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டுங்க. ஒரே ஊர்ல ஒரு சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள், சிலர் பெருநாள் கொண்டாடினாங்க, சிலர் அரஃபா நோன்பு நோட்டு இருந்தாங்க, சிலர் குர்பானி பெருநாள் கொண்டாடினாங்க. ஒரு ஆதாரம் காட்டுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு ஆதாரமே இல்லையே. திருப்பி அவங்க நம்ம கிட்ட கேட்கறாங்க, நீங்கள் ஆதாரம் காட்டுங்கள். இவ்வாறு சஹாபாக்கள் காலத்திலேயோ அல்லது 3 தலைமுறையிலேயோ அவங்க வெவ்வேறு நாள் பெருநாள் கொண்டாடுறதுக்கு ஆதாரம் காட்டுங்க, வெவ்வேறு நாள் நோன்பு வைத்தாங்கன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னா அது ஆதாரம் இருக்குது. குறைபதோடைய சம்பவமே இருக்குது. சஹீ முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல தெளிவாக வருது. அவங்க வெள்ளிக்கிழமை இரவுல சிரியால பிறைய பார்த்தாங்கன்னு, மதினால சனிக்கிழமை இரவு தான் பிறைய பார்த்துன்னு வருது. ஒரு நாள் பின்தங்குற மாதிரி தான் வருது, 2வது நாள் தான் பிறைய பார்த்தாங்கன்ற மாதிரி வருது. அப்ப அங்க என்ன செஞ்சிருக்காங்க, வேற நாள் கொண்டாடி இருக்காங்களே. இதுக்கும் மதினாவும் சிரியாவும் முஆவியாருடைய ஆட்சி காலத்துல தான் அவங்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இருக்குது. அப்ப ஒரே இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய 2 பகுதிகள் அவங்க பகுதியில தனித்தனியா என்ன செஞ்சிருக்காங்க, பெருநாள அதே மாதிரி நோம்ப கொண்டாடி இருக்காங்கன்றத பாக்குறோம். இதுல இருந்து என்ன சொல்றாங்க, அதுல நாங்க 30 பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னா நாம பிறைய பார்த்து நாம நோன்பு விடுவோன்றாங்க. இப்ப தெளிவா தெரியுது அவங்க பகுதியின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்காங்கன்னு. அப்போ இதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா யாரெல்லாம் மன்ஹஜ் சலஃப்னு சொல்லிக்கிட்டு இது சரி காண்றாங்களோ, சர்வதேச பிறைய நம்ம மக்கள்கிட்ட முரண்பட்டாலும் தனித்து செயல்படுத்தினாலும் அதுவும் சரிதான்றாங்களோ, அவங்களுக்கு இது ஆதாரமே கிடையாது. சலஃப்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம என்ன ஆதாரத்தை முன் வச்சோமோ அதையும் முன் வச்சு அவங்களுடைய அமைப்பை சேர்ந்ததற்கு என்ன செஞ்சிருக்காங்க, பதிலே சொல்லியிருக்கிறாங்க. முஆவியா அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் மதீனாவும் சிரியாவும் அவருடைய ஆட்சியில இருந்தும் ஒரு பக்கம் ஒரு முடிவு எடுத்தாங்க, இன்னொரு பக்கம் வேற முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்ததுங்கிறத தெளிவாக சொல்றாரு. இதெல்லாம் நம்ம எதுக்கு மக்களுக்கு மத்தியில இதை பகிரங்கப்படுத்தணும் அப்படின்னா, ஏதோ சர்வதேச பிறைதான் மிகப்பெரிய சரியான நிலைப்பாடு அப்படிங்கிற மனநிலையில பலர் இன்றும் இருக்கிறாங்க. ஆனா அது பெரிய குளறுபடியான குழப்பங்கள் நிறைந்த முரண்பாடுகளோடு நிறைந்த ஒரு நிலைப்பாடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு மாதிரி சொல்றாரு, இன்னொரு ஆள் வேற மாதிரி அவருக்கு மதிப்பு கொடுக்கிறாரு, ஒரு ஆளு சர்வதேச பிறையின் நிலைப்பாடு இருக்கிறார், இன்னொருத்தவரை அது ரசூலுல்லாஹி சொல்லுகிறாரு. இப்படி அவர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் இருக்கிறது. அவர்கள் முரண்பாட்டோடு இருக்கக்கூடிய நிலையில எப்படி மக்களை சரியான தெளிவை நோக்கி நபிவழி ஆதாரங்களோடு வழி நடத்துவார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்களை நம்ம பகிரப்படுத்துறோம். அடுத்தது இந்த சவுதியுடைய விஷயம் இருக்குல்ல, உலகத்துல எங்க பிறை பார்க்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இந்த கொள்கையுடன் இருக்கிறாங்க. சவுதி அரசாங்கம் என்றைக்காவது நாம சவுதியில பார்க்கிற பிறையை தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் கடைபிடிக்கணும்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னதே கிடையாது. சவுதியில் அவங்க பிறை பார்க்கிறதுல அவர்களுடைய விதங்கள் ஒவ்வொரு விதமா இருக்கும். டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க, அதே மார்க்கத்துக்கு எதிரானது. ரசூலுல்லாஹ் கண்ணால தான் பார்க்க சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல அவங்க இந்த பகுதியில இந்த நாட்டுல பார்க்கிற பிறைய சவுதியில பிறை தென்பட்டுச்சுன்னா அந்த தகவலை வச்சு உலகத்துல உள்ள மற்ற எல்லா நாடுகளும் அதை பின்பற்றுங்க அப்படின்னு சவுதி சொன்னாங்களா? சொன்னது கிடையாது. அதுக்கு மாற்றமா யாரும் பின்பற்றாதீங்க அப்படின்னா
அந்த சவுதி விஷயங்கள், அந்த சலப்புகள்ங்கிறாங்கல்ல, அதே நிலையில உள்ள ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா, சவுதியையே நீங்க பின்பற்றாதீங்கன்னு சொல்றாரு அந்த வீடியோ. Nobody must follow our moon. That is the Saudi standpoint. That is the Hanbali school of thought. Nobody should follow our sighting. So Saudi Arabia and the ulama there will tell you, the senior scholars will tell you, we believe you should look for your moon for in your own area. உங்களுடைய மூனைய பார்த்து, உங்களுடைய பிறையை பார்த்து நீங்க முடிவு செய்ய, இந்த ஸ்டாண்ட்ல தான் சவுதி இருக்குது அப்படின்னு தெளிவாக அவர்களே சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி அவர்களே சொல்லியும் அதற்கு நேர மாற்றமா சவுதிய எப்ப அவங்க அறிவிப்பு வரும், எப்ப அவங்களுடைய லெட்டர் பேர்ல அந்த அறிவிப்பு போடக்கூடிய அந்த செய்தி வரும், அது வந்த கூட இந்த சர்வதேச துறையில் உள்ளவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாருங்க, சவுதி அறிவிச்சிருச்சு அப்படிங்கறத ஸ்டேட்டஸா இருக்கும். ஏன்? அதுதான் அவருடைய நிலையா இருக்குது. ஆனா அந்த சவுதியை சார்ந்த உலமாக்களே, நீங்கள் உங்களுடைய பகுதியை சார்ந்த பிறையை நீங்கள் பார்த்து முடிவெடுங்கள், எங்களுடைய பிறையை நீங்கள் பார்த்து முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நேற்றைய தினம் சவுதி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. என்ன அறிவிப்புனா, சவுதியில நம்முடைய பகுதி, நம்முடைய நாட்டுல மக்கள் எல்லாருமே பிறை பாருங்க, எல்லாருமே பிறை பார்த்து, நீங்க பிறையை தேடக்கூடிய அந்த நேரத்துல பிறை பார்த்து தகவலை சவுதி நீதிமன்றத்துல அதை சொல்லுங்கன்னு சொல்லி அறிவிப்பை சொல்றாங்க. அது இமேஜ் ஹரமைன் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த கருத்தை சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் அழைக்கிறது. என்ன அழைக்குது? முஸ்லிம் எல்லாம், நம்ம நாட்டில் உள்ள முஸ்லிம் எல்லாமே நீங்க ரமலானுடைய பிறையை பாருங்க, பார்த்து நீங்க முடிவு செஞ்சு நீங்க பார்த்த பிறை உறுதியானதா அப்படிங்கிறத பரிசீலனை செய்யறதுக்கு நீதிமன்றத்துல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சவுதியுடைய நிலைப்பாடு. கூட சவுதி அரசாங்கமாக இருந்தாலும், சவுதியுடைய அந்த ஆளுங்கள் உலமாக்களாக இருந்தாலும், அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்க சவுதியில பார்த்து சவுதியில உள்ளவங்க நாங்க அதை பின்பற்றுறோம், நீங்க உங்க நாட்டில் உள்ள உங்க பகுதியில் உள்ள பிறையின் அடிப்படையில முடிவு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஆதாரங்கிறதுக்கு நம்ம சொல்ல, இது மார்க்க ஆதாரங்கிறதுக்காக நம்ம சொல்லல. மார்க்க ஆதாரம் என்னங்கிறது நம்ம முன்னாடி மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தாச்சு. இது எதுக்கு சொல்றோம்னா, சவுதின்னு அவங்க நிக்கிறாங்களே, அவங்களுடைய நிலை கூட உங்க நிலைப்பாடு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறதுக்கு தான் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்றோம். அடுத்தது, இவ்வளவு முரண்பாடுகள், இவ்வளவு குளறுபடிகளோடு தான் அந்த உலகப்பிரிவுடைய நிலைப்பாட்டுள்ள இருக்கிறாங்கிறது நமக்கு தெளிவா தெரிகிறது. அடுத்ததா இந்த அரபா விஷயத்தை எடுப்பாங்க. அரபா மைதானத்துல ஹாஜிகள் ஒன்று கூடுவாங்க. துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் ஹாஜிகள் என்ன செய்வாங்க? ஒன்று கூடுவாங்க. அப்படி அவங்க ஒன்று கூடக்கூடிய நாள்ல தான் நம்ம அரபா நோன்பு வைக்கணும். அதுல என்ன தெரியுது? சவுதியில எந்த நேரத்துல துல்ஹஜ் 9 அதே நேரத்துலதான் நம்மளும் துல்ஹஜ் 9 முடிவு செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வரையும் உலகத்துல எங்க பிறை தென்பட்டாலும், நோன்பு பெருநாள் காலகட்டத்துல, ரமலான் காலகட்டத்துல உலகத்துல எங்க தென்பட்டாலும் ஏற்படும் சர்வதேச உலகத்திலேயே ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் எப்படி போவாங்க? ஹஜ் பெருநாள் வந்துருச்சுன்னா சவுதி, ஒன்லி சவுதி, நோன்பு பெருநாளே அப்படிதான் இருப்பாங்க, அதை மறப்பாங்க. ஆனா ஹஜ் பெருநாள் டைம்ல அவங்க சவுதியோட நிலைப்பாடுங்கிறத மறைக்க முடியாது. அவங்களே சொல்லுவாங்க, அரபால கூடுறாங்க, அதனால நோக்குறோம் அப்படின்னா. இதுக்கு பல கட்டங்கள்ல பல விஷயங்களை சொல்லி நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். நம்ம பதில் சொல்றதை விட அவர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களே, அவர்களுடைய கொள்கையை சார்ந்த ஒரு ஆளு இந்த அரபா நோம்புங்கிறது, அரபா மைதானத்தில் ஒன்று கூடுற நாள்ல நோக்கங்கிறது மார்க்க சட்டம் இல்லை அப்படின்னு அவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர் பதில் சொல்ற. அந்த பதில பாருங்க இருக்கிறது. அது முதல்ல பார்க்கணும். அதாவது யௌமு அரஃபா அப்படின்னு, அதாவது சியாமு யௌமி அரஃபா அல்லது சௌமி யௌமி அரஃபா, அரஃபாத்தின நோன்பு இணைக்கப்பட்டது எந்த அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்குது? அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடும் நாளை பார்த்து நோன்பு பிடிக்கிற அடிப்படையில் இணைக்கப்பட்டதா அல்லது வேற ஏதாவது காரணம் அதுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா தெளிவா என்ன விளங்க தெரியுமா? ஒன்று கூடலுக்கும் அரஃபாவுக்கும் சம்பந்தப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இணைக்கவே இல்லை. ஒன்று கூடலுக்கும் அரஃபாவுக்கு சம்பந்தப்படுத்தி அதை இணைக்கல. உதாரணமா நம்மள ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லுவோம், தமிழ்ல விளங்கப்படுத்துறது சொல்லுவோம். ஹஜ்ஜி பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னா என்ன? ஹஜ்ஜுடைய பெருநாள் நம்மள ஹஜ்ஜா செஞ்சுட்டு இருக்கிற ஊர்ல கொண்டாடுற நேரத்துல இல்லை, அந்த நாள்ல ஹஜ்ஜி நடக்குது, ஹஜ்ஜுடைய கால பகுதியில் அது நடக்கக்கூடிய பெருநாள், அதனால ஹஜ்ஜி பெருநாள் அப்படி என்று சொல்றோமே ஒழிய
ஹஜ்ஜி நடந்தா மட்டும் தான் நம்ம பெருநாள் கொண்டாடுவோம், மட்டும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஹஜ்ஜே இல்லாம ஒரு நாள் நடந்துட்டு வைங்களேன், பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம். உதாரணத்துக்கு விளங்கப்படுத்த சொல்றேன், பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள்னு இருக்கு. ஹஜ்ஜி நடக்கும் நடக்காம இருந்தாலும் நம்ம பெருநாள் கொண்டாடத்தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர் சொல்லி அரபால கூட்டுறதுக்கும் நோன்பு வைக்கிறதுக்கும் ரசூலுல்லாஹ் சம்மதப்படுத்தி சொல்லவே இல்லை. அது நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம பார்க்கக்கூடிய பிறையில 9வது நாள் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னொரு வீடியோலையும் அரபா நோன்பு சம்பந்தமா இதே நபர், இவர் யாருன்னா சர்வதேச பிறையில உள்ளவங்களுடைய அதே கொள்கையை சார்ந்தவர் தான், அவர் இன்னும் தெளிவா சொல்றாரு. இதே வீடியோல இன்னொரு பகுதியை பாரு. இஸ்லாமிய ஹஜ்ஜி நடந்தது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மட்டும்தான். அதுக்கு முன்னால முஸ்லிம்கள் ஹஜ்ஜில ஒன்று கூடல. அதுக்கு முன்னால அரபால முஸ்லிம்கள் என்ன செய்யல, ஒன்று கூடல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால நோன்பு பிடிக்க தான் செய்றாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்க தான் செய்றாங்க. ஆனா அரபால இஸ்லாமிய ஒன்று கூடலே இல்லை. அப்ப இஸ்லாமிய ஒன்று கூடலே அரபால இல்லாம ரசூலுல்லாஹ் மதீனால நோன்பு பிடிக்கிறாங்கடா, அரபாவின் ஒன்று கூடல வச்சு நோன்பு பிடிச்சாங்களா, மதீனால 1 2 3 4 10 9 நாள் நோன்பு பிடிச்சாங்களாண்டா 9 நாள் தான், சந்தேகமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நோன்பா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக பால் கொடுத்து அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு என்ன செய்றாங்க, அந்த பாலை குடிக்கிறாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நோன்பு இல்லை. இது அர்த்தம் என்னன்னா மற்ற 9 வருஷம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால 9 வருஷமா எப்படி நோன்பு பிடிச்சாங்க? அரபாவே இல்லைங்க, அரபா ஒன்று கூட இல்லை, இஸ்லாமிய அரபா ஒன்று கூட அங்க இல்லை. அப்படி ஒன்று இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு பிடிச்சிருப்பாங்க? வெள்ளிடை மலையா வெளிச்சமா என்ன வழங்குனா துல்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் 9ஆம் நாள் அரபா தின நோன்பு, 9ஆம் நாள் அரபா தின நோன்பு, 10ஆம் நாள் பெருநாள், இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ். அங்க எதையுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, பார்க்கல. மக்காவை பத்தி எந்த விதமான பார்ப்பதற்கு எதுவும் இல்லைங்க, இஸ்லாமிய அடிப்படையில் எதுவுமே இல்லை. எனவே இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, ஒரு முஸ்லீம் 9ஆம் நாள் தான் என்ன செய்யணும் இந்த இடத்துல. இவ்வளவு தெளிவா முதல் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து முதல் 9 வருடங்களும் அரபா நோன்பு வச்சாங்க. அப்படி வைக்கும் போது மக்காவுல அரபா மைதானத்துல மக்கள் ஒன்று கூடுறத பார்த்து ரசூலுல்லாஹ் வைக்கல. முதல்ல அந்த இஸ்லாமிய ஹஜ்ஜிங்கிறத அந்த நேரத்தில் நடக்கல. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 9வது நாள் நமக்கு எப்போ வருதோ அதை வைத்துதான் நம்ம அரபா நோக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களை இந்த மாதிரி தெரியப்படுத்துறத பார்க்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, உலக பிறை சர்வதேச எங்க பிறை ஏற்பட்டாலும் அதன்படி நம்முடைய முடிவு எடுக்கலாம், நம்முடைய வழக்கு வழிபாட்டு முடிவுகள் செய்யலாம்ன்ற நிலைப்பாட்டை சொல்லக்கூடியவர்கள், சவுதியுடைய பிறை அறிவிப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய குளறுபடியான நிலைப்பாடு, நடைவழிக்கு எதிரான, மார்க்கத்துடைய ஆதாரங்களுக்கு மாற்றமான, மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத, அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தராத வழிமுறையாகத்தான், நிலைப்பாடாகத்தான் சர்வதேச பிறை, உலக பிறை என்ற நிலைப்பாடு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து இது மாதிரியான தெளிவற்ற நிலையிலிருந்து நாம் விலக வேண்டும். இது போன்ற சலஃப் என்ற பெயரில் உள்ள அறிஞர்கள் இன்னும் ஏராளமான கொள்கை ரீதியிலும் தங்களுக்கு மத்தியில் முரண்பாடு கொண்டிருக்கிறார்கள். சூனியத்தை நம்பலாமா நம்பக்கூடாதா, சகாபாக்களை பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா, சகாபாக்களை எல்லாரையும் பின்பற்றக்கூடாது, இல்ல சிலரை பின்பற்றக்கூடாதா அப்படின்னு கொள்கை ரீதியிலும் ஒருவருக்கொருவர் முரண்பட்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பல விஷயங்களில் பல சந்தர்ப்பங்களில் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் நமது ஜமாத்தின் சார்பாக அவர்களை பற்றி மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது மாதிரி மார்க்கத்திற்கு இல்லாத தவறான நிலைப்பாட்டில் இருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சரியான உலக விஷயங்களிலும் மார்க்க விஷயங்களிலும் அல்லாஹ்வும் இறைவனும் இறைத்தூதரும் சொல்லி தந்த முறைப்படி நம்முடைய அனைத்து காரியங்களையும் அமைப்பதுதான் நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாக ஆக்குவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதை நாம் மீறினால் அதுவே நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை வரும். அப்படிப்பட்ட நஷ்டத்தை அடைந்து விடாமல் சரியான மார்க்கத்தை சரியான விதத்தில் முறையாக புரிந்து நடைமுறைப்படுத்துவோமாக. அப்படிப்பட்ட வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்ள பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி